அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். சோ இந்த கெஸ்ட பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு ஆர்ஜே, விஜே, ஆக்டர், டிரெக்டர் அண்ட் இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லான பாடலாசிரியரும் கூட. சோ இவர்கிட்டயே அவரோட ஜர்னியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் தி மல்டி டேலண்டட் ஆக்டர், டிரெக்டர் அண்ட் லிரிசிஸ்ட் பாலாஜி வேணுகோபால் அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? I'm doing good. How are you? குட் Fine, குட். thank சோ you. நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். ஃபர்ஸ்ட்லி ஆக்டர்னு கூப்பிடுறதா, டைரக்டர்னு கூப்பிடுறதா, லிரிசிஸ்ட்னு கூப்பிடுறதான்னு எங்களுக்கு தெரியல. அது எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன். பட் we want to ask you which one do you enjoy the most? ஒண்ணுதான் சொல்லணும். ஆக்டரா, டைரக்டரா, லிரிசிஸ்டா? இன்னும் ரெண்டு விட்டுட்டல. அவர் ஆர்ஜேவாவும் இருந்திருக்காரு, விஜேவாவும் இருந்திருக்காரு. அதெல்லாம் என்ன Yes. இருந்திருக்கார் இருக்கேன் இப்போ ஆர்ஜே ஓ வரைக்கும். ஓகே. ஓகே. ஸோ ஸ்டில் ஐ எம் பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ற ஒரு வேலை அப்படின்னா எனிதிங் தட் இன்வால்வ்ஸ் கிரியேட்டிவிட்டி. அது இருந்துச்சுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. இப்போ ஒரே மாவு தான், இப்படி போட்டா இட்லி, அப்படி போட்டா தோசை, அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு இட்ஸ் நாட், நம்ம சொல்றோம் தெரியுமா, மல்டி ஃபெசிட்டட்னு சொல்றோம் தெரியுமா, எனக்கு அதுல உடன்பாடே இல்லை. நான் பண்ற ஒரே வேலையை ஃப்ராக்மெண்டா பண்றேன். ஓகே. எனக்கு எது பிடிக்குதோ அதை நான் ஃப்ராக்மெண்ட் பண்ணி பண்றேன். என்னோட பெஸ்ட்டை நான் எல்லா ஃப்ராக்மெண்ட்லையும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான். ஸோ அது பீட் ஒரு ரேடியோவில் இருந்தாலும் சரி, டெலிவிஷனில் நான் இருந்த போதும் சரி, சினிமாவில் நடிக்கும் போதும் சரி, டிரெக்ட் பண்ணும்போதும் சரி, லிரிசிஸ்டாக எழுதும் போதும் சரி, இதை தவிர நிறைய கிரியேட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணி காப்பி ரைட் பண்ணும்போதோ, ஸோ மெனி திங்ஸ் தட் ஐ டூ. ஸோ வாய்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்கும்போதும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்மளோட பெஸ்ட்டுன்னு ஒன்று அதில் வந்து மேக்ஸிமம் கொடுக்குற வரைக்கும் ஒரு வேலை பண்ணுன்றது, அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஃபார் ஐ எம் பிளெஸ்ட் டு கெட் ஆல் தோஸ். ஆக்சுவலா இது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆன்சர். அதுக்கு ஒரு கைத்தட்டல். பட் ஸ்டில் ஒன்னே ஒண்ணுதான் நீங்க சூஸ் பண்ணணும் என்றால் எந்த ஒரு கிராஃப்ட சூஸ் பண்ணுவீங்க? ஆக்டிங்கா, டைரக்டிங்கா, இல்ல லிரிசிஸ்டா இருக்கிறது? அஃப்கோர்ஸ் டைரக்டிங். ஏன் சொல்றேன்னா, ரொம்ப ஃபன்னியான ரீசன் என்ன அப்படின்னா, நம்மலாம் எப்படி வளர்ந்துருப்போம் அப்படின்னா, சின்ன வயசுல வந்து தலைக்கு எண்ணெய் வச்சுக்கோடா அப்படின்னு நம்ம சொன்னா கேட்காம வீட்டில் ஓடிட்டு இருப்போம். சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட மாட்டோம். ஒழுங்கா படிச்சுட்டு விளையாட போனா கேட்க மாட்டோம். நம்ம யார் சொல்றதையும் கேட்காம பயங்கரமா சுத்திட்டு இருப்போம். ஆனா நம்ம ஒரு டைரக்டர்னு ஆன அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட கமாண்டுக்கு ஒரு டீமே வெயிட் பண்ணும். ஸோ அந்த ஹை வேற மாதிரி இருக்கு. அது ஆக்சுவலா ஹைன்னு சொல்றதோட இல்ல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பயங்கரமா இருக்கும். அப்போ அந்த பழசெல்லாம் ஓடு, டே நீ என்ன ஆட்டம் ஆடின, இப்போ பாடுற நீ சொல்ற வரைக்கும் எனக்கு அப்படியே என்ன ஆகும்னா, இல்லை இப்போ சப்போஸ் அந்த பேசிக்கலி ஃபிலிம் ஷூட்டிங்ஸ் ஒர்க் அண்ட் கால் ஷீட்ஸ் யூனோ. ஸோ இப்போ 9 to 6 இருக்கு அப்படின்னாலோ, இல்லை 9 to 9 இருக்கு அப்படின்னாலோ, அந்த கடைசி ½ an hour ஆஃப் ஷூட் இருக்குல்ல, அது வந்து தாண்டி போயிடக்கூடாதுன்றதுக்கு. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் பதப்பதப்பா இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பதப்பதப்பா இருப்பாங்க. அப்படியே எல்லாரும் என்ன தாண்டி போச்சுன்னா, இன்னொரு கால் ஷீட் போச்சுன்னா எக்ஸ்ட்ரா பட்ஜெட் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்லாம் இருக்கு. ஸோ அந்த அந்த ஒரு ½ an hour 45 minutes அங்கதான் டைரக்ஷனே வரும் பேசிக்கா. ஸோ எப்படி அதுக்குள்ள இதை எடுத்து முடிக்கிறது அப்படின்னு. ஏன்னா காலையில எல்லாம் நம்ம தான் எப்பவுமே கடைசியா படிச்சு பாஸ் பண்ற கேஸ் தானே. ஸோ அந்த காலையில எல்லாம் ஜாலியா இருந்துட்டு இந்த மத்தியானத்துக்கு மேல ஒரு மூடுக்கு வந்து கடைசியில ஒண்ணு பண்ணணும். பட் ட்ரஸ்ட் மீ, நான் அந்த லாஸ்ட் மினிட் அந்த மேஜிக் நிறைய ஒர்க் ஆயிருக்கு எனக்கு. பட் அதுக்காக அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் புஷ் பண்ணாதான் மேஜிக் வரணும் இல்லை. ஐ கீப் ஆன் ஒர்க்கிங். சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு ஃபிலிம் அப்படின்றது இப்போ நான் நினைக்கிறத இப்போ என் கேமராமேன் புரிஞ்சு, என்னோட ஆர்ட் டைரக்டர் புரிஞ்சு, அந்த யூனிட்ல இருக்கிற எல்லாருமே புரிஞ்சு ஒரே சிங்க்ல வேலை பண்ணா மட்டும்தான் அந்த வேலை வேகமா நடக்கும். ஸோ அது வேகமா நடந்தாதான் ஒரு ப்ரொடியூசருக்கு நல்லது. பட் அதே சமயத்துல வேகமா பண்ணிக்கிட்டே இருக்கிற வேலை நல்லா வரும்ன்றதும் கிடையாது. இட் நீட்ஸ் டு ஹேவ் தட், அந்த ஒரு எலிமெண்ட் ஒன்று இருந்தா மட்டும்தான் அது நல்லா வரும். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைரக்ஷன் அப்படின்றது இருக்கு தெரியுமா, அதுல வந்து when I am involved in direction, I see world in a very, very different way. I take full control of the situation and that really gives me a very satisfying feeling at the end of the day. Even I shoot for காலையில 9 o'clock போயிட்டு நைட் 2 மணி வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு, மறுநாள் காலையில 6 மணிக்கு போய் என்னோட ரேடியோல ஷோ பண்ணிட்டு, திருப்பி 10 மணிக்கு கிளம்பி, திருப்பி 2 மணிக்கு குமார சம்பவம் இப்படிதான் ஷூட் பண்ணணும். ஸோ என்டையர் குமார சம்பவம் was shot in 23 days. அதுல நான் மொத்தமே என்னோட ரேடியோக்கு 5 நாள் தான் லீவ் எடுத்தேன். It was round the clock that I worked. பட் இது வந்து எனக்கு இட்ஸ் நாட் அபவுட் ஸ்ட்ரெயினிங் மை பாடி ஆர் சம்திங். பட் சம்வேர் எனக்கு அது வந்து இல்லை, அந்த 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 பேஷனான்னு தெரியல, அது டிசைரா எதுன்னு எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் எங்கேயோ ஒரு இடத்துல தட் கிவ்ஸ் அ வெரி சாட்டிஸ்ஃபைங் ஃபீலிங் நினைக்கிறேன். ஸோ ஆஃப் திஸ் டைரக்ஷன். அதே மாதிரி ஆக்டர் இருக்கிறதுலே பயங்கர ஜாலியான வேலை. ஏன்னா அந்த ஷாட்டுக்கு மட்டும் தான் நீங்க தேவைப்படுவீங்க. அது வரைக்கும் நான் ஒரு மெத்தட் ஆக்டரா இருந்தா நான் பயங்கரமா அந்த சீனோட மூட்லயே இருந்து அப்படி நானே யாராவது மெத்தட் ஆக்டர்னு சொன்னடே சும்மா சொல்லாத, நம்ம அந்த மாதிரி கிண்டல் பண்ணி வளர்ந்த கேஸ். ஆனா மெத்தட் ஆக்டிங் ஒண்ணு இருக்கு நிஜமாவே, அதை பண்றவங்களும் இருக்காங்க. பட் அந்த சீனோட மூடுக்காக நிறைய வேலை செய்யறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் கரெக்ட். பட் நான் அது வந்து இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது.
அதனால நான் எனக்கு என்ன ஆகும்னா, எதுக்குடா இவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்க, நான் காலையில வந்தேன்டா, டே 6 மணிக்கு ஏன்டா ஷார்ட் எடுக்கிறீங்க. இது நானா இருந்தா எவ்வளவு வேகமா எடுத்திருப்பேன் தெரியுமா. இந்த மாதிரிலாம் போட்டு பயங்கரமா என் கூட ஒர்க் பண்ற டைரக்டர்ஸ் எல்லாரும் என்னோட பிரதர்ஸ் மாதிரி தான். ஸோ ஐ ஹேவ் தட் காம்ராடரி வித் தெம். ஸோ ஐ கீப் டாக்கிங் டு தெம் ஆன் ரெகுலர் பேசிஸ். அதனாலதான் அண்ணன் நீங்க வாங்கன்னு சொல்லி ரொம்ப உரிமையா கூப்பிடுற பசங்க தான். அவங்களுக்கு நோவே என்னால சொல்ல முடியாது. ஓகே. ஸோ அது அந்த மாதிரி இருக்கும்போது இல்ல, அவங்களே சம்டைம்ஸ் ஐ வில் பி தேர் கோ டு பர்சன் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். அண்ணா இது இப்படி போயிட்டு இருக்கு, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னும் போது நான் சொன்னேன், இல்லடா இந்த ஷார்ட் இப்படி எடுத்தா தப்பா போயிடும், நம்ம இதை வேற நாளைக்கு எடுத்துக்கோ, இப்போ வேண்டாம். சன்னோட எக்ஸ்போஷர் கம்மி ஆயிடுச்சு, ஓவர் எக்ஸ்போஷர்லாம் பண்ண டிஏல எகிரிடும், ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ஃபார் யூன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுவேன். ஸோ இதெல்லாமே தான் தட் மேக்ஸ் மீ என்ன ஆயிடும்னா, அங்க போய் நான் ஒரு ஆக்டரை தாண்டி டைரக்டரா தான் வேலை, சில இடங்கள் அப்படிதான் வேலை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அதெல்லாம் தாண்டி ஆக்டர்ன்றது ஆனா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ரொம்ப ஒரு ஜாலியான வேலை என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஆனா லிரிசிஸ்ட் இருக்கிறதுலே வந்து அந்த விடிகாலையில கார் ஓட்டுற மாதிரியான ஒரு வேலை அது. பிகாஸ் அது எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு டியூன் ஒன்று வரும்போது ஒரு டைரக்டரோட மைண்ட்ல அந்த டியூனுக்கு என்ன இருக்கு, என்ன சுச்சுவேஷன்ல அந்த டியூன் வருது. இப்போ சாதாரணமா சொல்லணும், ஒரு லவ் பாட்டு எதுங்க சார், இப்போ பையன் ஒரு பொண்ணை பாக்குறான் சார், ஒரு லவ் பாட்டு சார் அப்படின்னு. இது வந்து இல்ல, ரொம்ப காலமாவே இந்த மாதிரி தான் வந்து லிரிசிஸ்ட்க்கு பிரீஃப்ஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ அது வந்து நிறைய லிரிசிஸ்ட் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகி எக்ஸ்ட்ராடினரியான பாட்டெல்லாம் படைச்சிருக்காங்க. அதனாலதான் நமக்கு நிறைய, இஃப் யூ ஆஸ்க் மீ, தமிழ்ல அவ்வளவு நல்ல பொக்கிஷம் மாதிரி நமக்கு பாட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, we have greats like புலமை பித்தன், we have greats like கண்ணதாசன் சார், we have greats like வாலி சார். ஸோ இவங்கெல்லாம் எப்படின்னா, அந்த சிச்சுவேஷன் என்னையா அவ்வளவுதான் கொட்டும். ஸோ அது நீங்க எது எடுத்துக்கிறது எது வச்சுக்கிறதுன்றது உங்களுடைய சாய்ஸ். ஆனா இப்ப இருக்கிற சினிமா கொஞ்சம் மாறிடுச்சு. ஓகே. இப்போ வந்து சினிமா இஸ் மோர் அ விஷுவல் மீடியம். ஓகே. அதனால நமக்கு வந்து அந்த காட்சிகள் என்ன இருக்குன்றது முதல்ல நமக்கு தெரியணும். சார், ஆஸ் அ பர்சனா வந்துட்டு நீங்க பண்ற எல்லா ஒர்க்ஸும் நீங்க என்ஜாய் பண்ணலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கும் அந்த 24 hours தான் இருக்கு. காலையில ஷோக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், லிரிக்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு டெட்லைன் இருக்கும், அதுவும் பண்ணணும், அண்ட் டைரக்ஷனுக்கு உட்காந்து ஒவ்வொரு சீன்ஸா பிளான் பண்ணணும். ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயர்ட்னஸ் இது எல்லாத்தையும் நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? ரொம்ப பயங்கரமான கேள்வி இது. சம்டைம்ஸ் இந்த கேள்வி நானே என்ன கேட்போம், இப்படிடா உன்னால எதுக்கு நீ இவ்வளவு பண்ணணும் ஃபர்ஸ்ட். சரி, என்னோட பாயிண்ட் ஒண்ணுதான், எதுக்கு நான் இவ்வளவு பண்ணணும்ன்ற கொஸ்டினுக்கு எனக்கு ஒரு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நான் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். நிச்சயமா. ஆனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல லைஃப்ல ஒரு ரியலைசேஷன் ஒன்று வரும். இது எனக்கு ஒண்ணு என்ன நோக்கி வருது அப்படின்னா, ஏதோ ஒண்ணு அது என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போறதுக்கு தான் வருது. ஸோ அதுக்கு நம்மள முழுமையா கொடுக்கணும் அப்படின்றது. அப்ப ரேடியோ இஸ் பிகம் மை லைஃப் ஸ்டைல். பிகாஸ் லாஸ்ட் 23 years ஐ பீன் இன் ரேடியோ. ஐ திங்க் தமிழ்நாடுல நானும் இன்னும் வெகு சில பேர், ரொம்ப ரொம்ப வெகு சில பேர் மட்டும்தான் வி ஹாவ் அ career in radio for more than 20 years. Yes. Okay. And டெய்லி காலையில நம்ம பேசுறது ஒரு 40,000 50 லட்சம் பேர் கேட்கறாங்க அப்படின்னும் போது, நம்ம அந்த மாதிரியான ஒரு லிஸ்னர்ஷிப்பை சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த மீடியம் வச்சு, அந்த பொறுப்பு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து சப்கான்சியஸாவே என்னன்னா, இப்போ நீங்க நான் 5 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்து தூங்கினாலும் 6 மணிக்கு டப்புன்னு தட்டி எழுப்பிங்கன்னா ரேடியோ ஓடிப்பிடுது. ஸோ அது தானாவே நடக்கும். அது பாடியோட இம்பல்சிவ் ரியாக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ரேடியோவை பொறுத்த வரைக்கும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றதே கிடையாது. பிகாஸ் தட்ஸ் பிகம் மை செகண்ட் நேச்சர். இப்போ என்ன நடக்குதுன்னா, எனக்கு ரேடியோனால நடந்த நல்ல விஷயம் என்னன்னா, நான் டெய்லி எனக்கு முகம் தெரியாத ஒரு 4-5 பேர் புதுசா என் லைஃப்ல நான் யாரு கூடயாவது பேசுறேன் என் ஷோல. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை கேட்குறேன், அவங்க கூட நான் வந்து என்னோட உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னன்னா, நிறைய பதிவுகள் எனக்குள்ள அவங்க மூலமா கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய கிரியேட்டிவிட்டியா வேற எல்லா விஷயத்திலயும் மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. அண்ட் ரேடியோ முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு 10 மணிக்கு அப்புறம் சில நாள்லாம் வேலையே இல்லாம வீட்டுல வந்து சந்தோஷமா படுத்து தூங்கி டிவி பார்த்துட்டு பாட்டு கேட்டுட்டு இப்படி இல்லாம இருந்திருக்கு. பட் என்னன்னா, when I always see the free time is my preparing time. ஸோ நான் இப்போ people think that we keep on working. இப்போ நான் சும்மா இருக்கிற டைம்ல நம்ம அடுத்த ஸ்கிரிப்டுக்கு ஏதாவது ஒன்று யோசிக்கலாம். ஏன்னா இந்த ஃபீல்ட்ல மட்டும்தான் உங்களுக்கு எப்ப வேலை வரும்னு தெரியாது. வந்தா இட் வில் போர், இல்லைன்னா திடீர்னு வரவே வராது. நம்ம இருக்கோன்றதே எல்லாரும், ஆமா நம்ம இருக்கோன்றதே எல்லாரும் மறந்துட்டாங்களா? இவ்வளவு நாள் ஆல் மை லைஃப் வாஸ் அ லையா, என்னடா டே இவ்வளவு நாள் என்கிட்ட பேசினீங்களா? இப்ப கூட லைக் மீட்டிங்காக ஹைதராபாத் போயிருந்தேன். அங்கிருந்து ஃபிளைட்ல வரும்போது someone remembered me, சார் நீங்க ஜெயா டிவில ராகமாலிகா பண்ணிட்டு இருந்தீங்களா சார், நான் அப்போத்துல இருந்து உங்க ஃபேன் சார் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஹாப்பி அது. பிகாஸ் என்ன சொன்னாலும் என்னோட ஐடென்டிட்டியில ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஐடென்டிட்டி வாஸ் ராகமாலிகா அண்ட் ஜெயா. ஸோ அது ஃபார்ச்சுனேட்லி இட் ஹேப்பன். ஸோ
இப்ப அதெல்லாம் ராகமாலிகா பண்ணும்போது நான் ரேடியோ பண்ணிட்டு தான் இங்க வந்துட்டேன். ஓகே. ஓகே, காலையில ரேடியோ பண்ணும். எனக்காக ஷூட்டிங் 10:30 மணிக்கு ஆரம்பிக்கும். ஆ. So, but somehow the producer, director was very understanding. The channel was understanding. So I was able to do it properly. ஸோ இப்போ என்னன்னா என்னோட எல்லா வேலையும் இந்த ரேடியோவை சுற்றி இருக்கிறதுனால நான் என்னுடைய ஃபியூவலை நான் ரேடியோல இருந்து தான் எடுக்கிறேன். ஸோ அதனால எனக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றதே கிடையாது. நான் காலையில போறேன்னா எனக்கு ரேடியோன்றது ஒரு மெடிடேஷன் மாதிரி. தட் கிவ்ஸ் மீ தி எனர்ஜி டு பெர்ஃபார்ம் ஃபார் த்ரூ அவுட் த டே. ஸோ ஹவவர் இட் இஸ். சில நாள் என்னால் ஷோ பண்ண முடியலன்னா கூட எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ரேடியோட இன்ஃப்ளூயன்ஸ் என் லைஃப்ல இருந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு 1 வீக் வந்துட்டு சூப்பரா ஒர்க் பண்ணிட்டீங்க. நீங்க பண்ற எல்லா கிராஃப்ட்டுக்கும் இந்த வாரம் நல்ல டைம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே ஒரு நாள் லீவ் இருக்கு அப்படின்னா வாட் யூ வில் டு? சத்தியமா சொல்றேன், அது கர்ஸ் என் லைஃப்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, டெய்லி காலையில பிட்வீன் 6:30 to 7 என்னோட ரேடியோ ஷோல நான் இருக்கணும். இதுக்கு நான் இருக்கணும் அப்படின்னா நான் காலையில 5 o'clock என் வீட்டுல இருந்திருக்கணும். எனிவேஸ் என் ரேடியோ ஸ்டேஷன் என் வீட்ல இருந்து 20 நிமிஷம் தான். பட் நீங்க கடந்த ஒரு 18 வருஷமா நீங்க காலையில 4:30 மணி 5 மணிக்கு எழுந்து பழகிட்டீங்கன்னா சண்டே இன்னைக்கு காலையில அதே டைமுக்கு தான் நீங்க எழுந்திருப்பீங்க. யூ கேனாட், உங்க பாடி கிளாக் செட் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப என்ன ஆகும்னா காலையில நான் எழுந்ததுக்கு அப்புறம் என் ஒய்ஃபும் என் குழந்தையும் தூங்கிட்டு இருப்பாங்க. நான் அவங்க எப்போ எழுந்துப்பாங்க, இவங்களை எங்கேயாவது காலையில பிரேக்ஃபாஸ்ட் எங்க கூட்டிட்டு போவாங்க, இப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் மெதுவா எல்லாரும் எழுந்து வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது சண்டே. என் ஒய்ஃப் ஒன்னும் லெஸரா எல்லாம் பண்ண, ஷீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மை சன் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் a lot of other work. இன்ஃபேக்ட் நான் பண்றதோட அவங்க பண்றது இன்னும் ஒரு 10 times கஷ்டம். ஓகே, பட் த திங் இஸ் ஐ யூஸ் டு கெட் அப் வெரி ஏர்லி. ஸோ அது ஏண்டதுக்கு அப்புறம் எனக்கு அந்த சண்டேல எப்படா சண்டே முடியுன்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ இப்போதான் நான் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சு, லைஃப் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்படிலாம் வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு தோணும் தெரியுமா. எனக்கு கொஞ்சம் அந்த ரியலைசேஷன் ஃபாஸ்டா வந்துருச்சு. அதனால என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, சரி ஓகே நம்ம லைஃப் இப்படி இருக்கு, மிச்ச பேர் லைஃப் ஒரு மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. ஓகே. அண்ட் all of us are finding happiness in whatever we do. ஸோ இப்போ நான் காலையில் 5 மணிக்கு எதுனா ஒன்றும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் கோ ஃபார் அ ஸ்ட்ரால். எங்கள் தெருமுனையில் ஒரு நல்ல காஃபி கடை இருக்கு, காலையில் ஒரு நல்ல காஃபி குடிப்பேன், நடந்து வருவேன். ஒரு மாதிரி ஐ see the morning sunrise and I set up my day that way. அதுக்கப்புறம் சண்டே என்னென்னலாம் பண்ணணுன்றதே என் ஒய்ஃபு குழந்தை என்ன பிளான் பண்ணுறாங்களோ ஐ வில் பி வித் தெம். சம்டைம்ஸ் ஈவினிங் டைம்ல போய் என் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பேன். இவ்வளவுதான் என்னோட ஒரு ஹாலிடே பிளான். இந்த ஃபீல்டு அப்படிதான். நான் சொன்னேன்ல, ஒன்று வந்தா வேலையா வரும், இல்லை திடீர்னு வேலையே இருக்காது. வேலை இல்லாத நாள்ல ஃபோன் எடுத்தாலும் திட்டுறாங்க, வேலை கிடைக்குதான்னு ஃபோன் எடுத்தாலும் திட்டுவாங்க. பட் இது எல்லா ஹஸ்பண்ட்ஸ் லைஃப்லயும் நடக்கிற விஷயம் தான். பட் ஸ்டில் ஐ கீப் என்ஜாயிங் தட். ஸோ ரொம்ப அழகா உங்களோட ஆர்ஜே ஜேர்னி பத்தி சொன்னீங்க. ஆக்டிங், டைரக்டிங் அதெல்லாம் அப்படியே லெட்ஸ் லீவ் இட் அசைட். இந்த பாடலாசிரியர் ஆகணுங்கிற ஒரு அந்த ரியலைசேஷன் எப்ப வந்துச்சு? அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது பாடலாசிரியர்? சத்தியமா இது வந்து ஒரு ரியலைசேஷனே கிடையாது. ஏன்னா நான் பதிவு பண்ண விருப்பப்படுறது என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் படம் லக்கி மேனுக்கு வந்து ஷான் ரோல்டன் தான் மியூசிக் பண்ண. ஷான் ரோல்டன் இஸ் லைக் மை, அவங்க அம்மாவும் எங்க அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ க்ளோஸ். அவன் ஷான் ரோல்டன் கால்ஸ் மீ அண்ணா. ஸோ இங்க நம்ம ஜெயா டிவி நிகழ்ச்சியில கூட வந்து நான் ஹோஸ்ட் பண்ணும்போது ஹி ஹஸ் சங். ஸோ வி கோ வெரி லாங் வே. அப்போ லக்கி மேனுக்கு ஷான் ரோல்டன் தான் மியூசிக் பண்ணணும்னு சொன்ன உடனே பிளான் பண்ணிட்டு ஷானை மீட் பண்ணி வேலை நடந்துருச்சு. ஸோ டியூன் போடும்போது ஒரு டியூன் போட்டாரு. ஸோ அந்த டியூன் போட்டோன்னே நான் சும்மா டம்மியா இதுக்கு இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இப்படிலாம் இருக்கலாம், இப்படி இப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் எழுதிய அதை பாடியும் முடிச்சு. சும்மா நான் ஷான் பாடியும் அமிச்சிட்டாரு. நான் ஐ வாஸ் பண்றது திங்கிங், ஓகே இதுதான் இப்ப டம்மி, இந்த டியூனுக்கு நம்ம வேற ஒரு லிரிசிஸ்ட் வச்சு எழுத போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் இருக்கேன். திடீர்னு ஷான் ரோல்டன் வந்து அன்னைக்கு சும்மா ஈவினிங் ஏதோ பார்க்கும்போது, சரி யார் லிரிசிஸ்டா போலாம் தலை, அப்ப நீ எழுதின லிரிக்ஸ் இல்லையா அப்படி, என்னப்பா சொல்ற, இதுக்கு மேல எவன் எழுதுவான், இதுதான் பாட்டு அப்படின்னா. எனக்கு ஆக்சுவலா டில் ஹீ அது ஷான் சொல்றது வரைக்கும் எனக்கு தெரியல நான் எழுதினதுதான் லிரிக்ஸ். நான் உண்மையிலேயே சொல்றேன், இதுல ஒன்னும் ஒளிச்சு மறைச்சு பேசுறதுக்கே இல்லை. எப்படி இது நானா எழுதினேன் அப்படின்ற மாதிரி. தலை உனக்கு இது வருது தலை, யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் தட் அப்படின்னு ஹீ புஷ் மீ இன் ரைட்டிங். அதுக்கப்புறம் அந்த படத்துல 4 பாட்டு, அதுல ஒரு பாட்டு ஷான் ரோல்டன் எழுதினாரு. அவரோட ஆல்பம்ல இருந்து முன்னாடி போட்டு வச்ச ஒரு பாட்டு எடுத்து நாங்க யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் 3 பாட்டு, அந்த 3 பாட்டு நான் தான் எழுதினேன். அந்த 3 பாட்டு நான் எழுதினேன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஷான் ரோல்டன். ஏன்னா somebody has to hold your hand and tell what is the correct sense of writing a lyric. True. அது வந்து ஷான் ரோல்டன் கிட்ட இருந்தா ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு. அடுத்த படம் குமார சம்பவம்ல அச்சு ராஜமணி இஸ் அ ஃபென்டாஸ்டிக் கம்போசர். டைம் வில் டெஃபினெட்லி மேக் ஹிம் வெரி ஸ்ட்ராங்கர் அண்ட் இன்னும் நிறைய வரும் அச்சுக்கு நான் நம்புறேன். ஸோ அச்சு கூட ஒர்க் பண்ணும்போது இந்த லக்கி மேன் கொடுத்த இந்த நம்பிக்கையில நாங்க பாட்டு எழுத ஆரம்பிச்சோம். அச்சு கூட ஒர்க் பண்ணி இதை விட பயங்கர காமெடியா இருக்கும். அச்சு எப்படின்னா, காலையில ஒரு டியூன் ஃபைனலைஸ் பண்ணுவோம்,
நைட் நான் லிரிக்ஸ் எழுதி அமைச்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில அந்த டியூனை வந்து பாடி முடிச்சு அச்சு வில் செட் இட் அப் அண்ட் சென்ட் இட் டு மீ. அதுல ஏதாவது லிரிக்கல் கரெக்ஷன் இருக்கான்னு பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல 6 பாட்டு நாங்க மொத்தம் 6 நாள்ல முடிச்சோம். என்னோட கதையை நான் இன்னொரு லிரிசிஸ்ட் கிட்ட கொடுத்து, ஏன்னா குமார சம்பவம் இட்ஸ் அ வெரி ட்ரிக்கி ஸ்டோரி. ஸோ அதை நான் இன்னொரு லிரிசிஸ்ட் கிட்ட ஃபுல் கதையை சொல்லி அதுக்கான லிரிக்ஸ் அவர்கிட்ட இருந்து வாங்கி இதுல நான் மேட்ச் பண்றதுக்கு நானே எழுதிடலாம் அப்படின்றதுனால ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். பட் அது இட் டர்ன்ட் அவுட் டு பி அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் இப்பவும் அந்த படம் என்னைக்கு வேணா ஓடிடியில் வரலாம். அது காட்ஸ் கிரேஸ். எப்போ வரும்னு எனக்கு தெரியல. அந்த படம் வரும்போது அந்த படத்தோட பாடல்கள் வந்து எவ்வளோ சென்சிபிளா இருந்ததுன்றத கண்டிப்பா ஃபேன்ஸ் நோட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா எல்லாமே கதை சொல்ற பாட்டு, எல்லாமே என்டர்டெய்னிங்கான பாட்டு, அண்ட் எல்லாமே ரொம்ப டீப்பஸ்ட் மீனிங் இருக்கிற பாட்டு சிலது இருக்கு அந்த கதையில. அது வந்து அந்த படம் வந்து நான் பர்சனலா எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, அந்த படத்துல 6 பாட்டு இருக்குன்னா, இப்ப இந்த சிச்சுவேஷனை கண்ணதாசன் அணுகினா எப்படி இருக்கும், இந்த சிச்சுவேஷனை வாலி சார் எழுதினா எப்படி இருக்கும், இந்த சிச்சுவேஷனை வைரமுத்து சார் எழுதினா எப்படி இருக்கும், இப்ப இந்த சிச்சுவேஷனை நாமுத்துக்குமார் எழுதினா எப்படி இருக்கும். ஸோ எனக்கு என்னன்னா அந்த படம் வந்து மை லவ் லெட்டர்ஸ் டு ஆல் த பீப்புள் ஐ அட்மையர்ட் ஆன் லிரிக்ஸ். ஓகே. ஸோ அது வந்து என்னோட அதுதான் உண்மை. அந்த படத்தோட பாட்டை வந்து நான் டைசெக்ட் பண்ணி கூட சொல்லுவேன். ஸோ அந்த படத்தோட பாட்டு இதுதான். இப்படி ஒரு 6 லிரிசிஸ்ட் நம்ம படத்துல வேலை பண்றதுக்கு நம்மளுக்கு கொடுத்து வைக்கலன்னா சில பேரை காலம் கொண்டு போயிடுச்சு, சில பேரை பட்ஜெட் வந்து கொண்டு வரல. ஸோ நான் என்ன பண்ண முடியும்? அதனால நானே அவங்களாம் மரியாதை வேண்டியதா போச்சு. ஆனா மை ப்ரொடியூசர் வாஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. அண்ட் அது ஒரு பெரிய லேர்னிங் மேன். அவ்வளவுதான். ஸோ சென்ஸ் ஆஃப் லிரிக்ஸ் அப்படின்றது அப்படிதான் வந்துச்சு எனக்கு. அண்ட் அதே மாதிரி குமார சம்பவம் மூவி பத்தி நீங்க சொன்னீங்க. கொஞ்சம் லைட்டா ஒரு ஃபீலிங் இருக்கா, ஐயோ இன்னும் ஆடியன்ஸ் இது இன்னும் ரிசீவ் பண்ணிருக்கலாமே, இட்ஸ் மை ஃபேவரட் டைரக்டோரியல் மூவின்னு கூட சொல்லலாம். சோ அந்த ஒரு ஏக்கம் இருக்கா ஒரு டைரக்டரா உங்களுக்கு? ஆக்சுவலா சில விஷயங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம அந்த அந்த டைம்ல வந்து அதை பெருசா செலிப்ரேட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா சில வருடங்கள் கழிச்சு டே இது எடுத்தவன் யாரான்னு தேடுறல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவள் அப்படித்தான்னு ஒரு படம் வந்தது, ருத்ரையான்னு ஒரு டைரக்டர். அந்த படம் அந்த டைம்லயே மோஸ்ட் ப்ரோக்ரஸிவான ஒரு படம். இப்பவும் அந்த படம் ரெலவெண்டா இருக்கும். அந்த படம் அப்ப வந்த போது ரொம்ப பெருசா ஓடல. ஆனா விமர்சன ரீதியா சூப்பர் படம். இத்தனைக்கும் ரஜினி சார் நடிச்சிருப்பார், கமல் சார் நடிச்சிருப்பார், ஸ்ரீபிரியா மேம் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த படத்தை பார்த்த இப்போ அந்த படத்தை நீங்க 2 பேரும் எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா கூட அந்த படத்துல இருக்கிற ஒரு விஷயம் வந்து இட் வில் ஹிட் யூ வெரி ஹார்ட். ஸோ நம்ம பண்றது வந்து ஒரு பதிவு தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த படத்தை அப்படிதான் பாக்குறேன். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷனை பதிவு பண்ணிட்டேன். அது வியாபாரமா பெருசா கன்வெர்ட் ஆகலையே தவிர அது சில வர்த்தக காரணங்கள் கூட இருக்கு. ஏன்னா சின்ன படங்களுக்கு இந்த தியேட்டர்ஸ் கிடைக்கிறது இருக்கிற பிரச்சனை, ஓடிடி சின்ன படங்களை வரவேற்கிறது இல்லை. சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ் were there, but still the present media loved it. Whoever saw the film loved it. என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு ஓடிடி ரிலீஸ் ஆகியே தீரும். அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, டே இந்த படம் பாடுறா, இந்த படம் ஏன்டா நான் தியேட்டர்ல வந்து ஹவு டிட் ஐ மிஸ் இன் தியேட்டர்ஸ். நான் திருப்பி சொல்லுவேன், தியேட்டர்ஸ் மிஸ் திஸ் ஃபிலிம். ஓகே, ஏன்னா இது எனக்காக மட்டும் நான் சொல்லல, என்ன மாதிரி நல்ல படங்கள் மட்டுமே கொடுக்கணும் ஜனங்களுக்கு அப்படின்னு நினைக்கிற நல்ல இயக்குனர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க எல்லாம் வெளில தெரியாம இருக்காங்க. எனக்கு இன்னைக்கு நான் ஒரு 2 பேர்கிட்ட பேசுறேன் ஜெயா டிவி மூலமா, அட்லீஸ்ட் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பாக்குறாங்க, அவங்க மூலமா இது போய் சேருது. பட் இந்த வாய்ஸ் கூட கொடுக்க முடியாம எத்தனை பேர் இருப்பாங்க? அந்த குரலற்றவர்களுடைய குரலா நான் சொல்றேன். எதுவுமே படத்துல சின்ன படம் பெரிய படம்லாம் கிடையாது. நல்ல படம் கெட்ட படம் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் காக்கா முட்டைன்னு ஒரு படம். அது பேசின ஒரு விஷயத்த அந்த படத்தோட நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல என்ன பட்ஜெட் இருந்து, ஓகே, ஆனா அந்த படம் நம்மள டச் பண்ணிச்சுல ஒரு விஷயம். சிறைன்னு ஒரு படம் நான் பார்த்தேன் 2025. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஐ saw in 2020. Luckily it came in the end of the year. அந்த படத்துல என்ன பெரிய பட்ஜெட் இருந்தது? விக்ரம் பிரபு சார் தவிர யாருமே நமக்கு அதுல தெரியாது. ஆனா அது வந்து அந்த இயரோட ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸா அது வந்து இயர் எண்ட்ல மாறிச்சு. ஸோ கண்டென்ட் தான் அதுல இப்போ முக்கியமே தவிர ஏன்னா ஆடியன்ஸ் இவால்வ் ஆயிட்டாங்க. லெட்ஸ் பி வெரி கிளியர். ஸோ நல்ல கண்டென்ட் இருக்கிற டைரக்டர்ஸை ஹீரோஸும் ப்ரொடியூசர்ஸும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எங்கேயோ தேடிட்டு இருக்காங்க, நான் எங்கேயோ சுத்திட்டு இருக்கேன். எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் மீட் பண்ணுவோம். ஸோ அதனால நான் குமார சம்பவத்தை ஒரு மிஸ் ஆன ஹிட் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல தான் பார்ப்பேனே தவிர ஏன்னா பிகாஸ் நான் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யார் இதை பார்த்தாலும் சரி குமார சம்பவம்னு அவங்க போயிட்டு இன்டர்நெட்ல செக் பண்ணாங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஆட்டோமேட்டிக்லி அந்த படத்தை பத்தி நல்ல ரிவ்யூஸ் மட்டும்தான். ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் காசு கொடுத்து ரிவ்யூ எழுத சொல்ற அளவுக்கு நாங்க அவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷனும் பண்ணோம். வி டோன்ட் ஹேவ் தட் மச் மனி ஆர் பவர் டு பை த மீடியா. ஓகே, பட்
ஆனஸ்டா அந்த படம் பார்த்தவங்க அப்படி சிரிச்சு அப்படி என்ஜாய் பண்ண ஒரு படம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்காவது ஓடிடில வரும்போது அதே சிரிப்பு எல்லார் வீட்லயும் இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த டைம்க்கு நான் வெயிட் பண்றேன். அண்ட் நீங்க வந்துட்டு நிறைய பாடல்கள் இப்ப எழுதிட்டு வந்துட்டு இருக்கீங்க. பட் அதுல ஒரு சூப்பரான லிரிக்ஸ் எல்லாம் இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னா எதுதான் இங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்றது. சோ இந்த மாதிரி வரிகள் இந்த மாதிரி ஒரு ரொம்ப இயல்பா இருக்கும், எல்லாருக்குமே புரியும் அந்த மாதிரி இருக்கும் அந்த வரிகள். சோ இந்த மாதிரியான எழுத்துக்கள் வந்துட்டு நீங்க படிக்கிறது மூலமா வருதா, இல்ல நீங்க எஃப்எம்ல நிறைய கண்டென்ட்ஸ் நிறைய கதைகள் கேட்டதால வருதா, இல்ல உங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால வருதா? எல்லாமே டுகெதர் புட் டுகெதர். ஏன்னா அந்த பாட்டு பர்டிகுலர் பாட்டு எப்படி வந்ததுன்னா, அதிர்ஷ்டமே இல்லாத ஒருத்தன் வாழ்க்கையில ஒரு கார் கிடைச்சது. அந்த கார் வந்ததுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்குது. ஸோ இப்போ அவனோட பார்வையில லைஃப்ல எதுதான் சந்தோஷம்ன்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். அதை தான் இந்த பாட்டா வரணுன்றது தான் எங்களோட ஐடியா. ஸோ அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் எவர் டைம் சங்கீத கலாநிதி சஞ்சய் சுப்ரமணியம் சார் பிளேபேக் சிங்கிங் பாடின பாட்டு. ஏன்னா ஷான் ரோல்டனோட குரு அவர், ஒன் ஆஃப் த குரு சார். ஸோ அவர் எங்களுக்காக பாடினார் அந்த பாட்டு. இட் வாஸ் அ வெரி ஃபென்டாஸ்டிக் அன்ஃபர்கெட்டபிள், அது மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணது. ஸோ சஞ்சய் சார் அந்த பாட்டை பாடணும்னு டிசைட் பண்ண உடனே அவரோட வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பாட்டு இருக்கணும், என்ன மாதிரி வேர்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அப்போ நானும் ஷான் ரோல்டனும் டிஸ்கஸ் பண்ணும்போது இதுதான் எங்க சந்தோஷம்ன்றது தான் பல்லவி, வேற என்ன வேணும் அப்படின்னும் போது, அப்போ வண்ணம் இல்லா வாழ்க்கையில வழி கிடைச்சா சந்தோஷம், வானம் பார்த்த பூமியில மழை விழுந்தா சந்தோஷம், தேடி போகும் தேனீக்கெல்லாம் பூ கிடைச்சா சந்தோஷம், தேவையில்லா ஆணி எல்லாம் களைஞ்சாலே சந்தோஷம். ஸோ இது பிலோசாபிக்கலியும் கரெக்டா இருக்கணும், கேட்கறதுக்கும் புதுசா இருக்கணும். அது என் லைஃப்ல தெரிஞ்ச வேர்ட்ஸை நான் சொல்லணும். அதாவது உங்க எல்லார் லைஃப்க்கும் அந்த வேர்ட் தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் தேவையில்லா ஆணி எல்லாம், அது ஏன்னா அது வடிவேல் சாரோட காமெடி. இப்ப நான் இப்போ யோகி பாபு வச்சு அந்த படம் எடுக்கிறேன்னா, இப்போ அவர் பண்ணும்போது அந்த பாட்டுல ஒரு சின்ன டைனமிக்கலா ஒரு காமெடி ஒரு மேட்டர் ஒன்று. ஸோ அதனால அதை வச்சோம். ஸோ நீங்க ஒரு விஷயத்த நோக்கிட்டீங்கன்னா, நான் லிரிக் எழுதுறது நான் ஏன் ரொம்ப என்ஜாய் பண்றேன்னா, இதுதான் வேணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, எங்கேருந்தோ அதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வரும்னே தெரியாது. அது அந்த மொமெண்ட்ல தட் யூ ஆல்வேஸ் அந்த யூனிவர்சல் ஃபோர்ஸை நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி குமார சம்பவத்துல சொல்றேன், அந்த மாதிரி நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். அதுல ஒரு டியூட் வரும், இது தேவதை நேரமே நிறம் மாறுதின் வானமே, அருகில் நீ வரும்போதெல்லாம் அதிர்கின்றன, மனதோறும் பேசுமேன் ரகசிய ராகமே, மழை வந்ததும் மழையில் நனைந்திடும் மழலை போல் நான். இந்த பாட்டோட சரணத்துல கண்களில் நீ, கவிதையில் நீ, கரை நான் கடக்கும் புயல் நீ, அந்த மாதிரி ஒரு லைன் வரும். அப்புறம் முன்பனி நீ, முதல் மழை நீ, இது எல்லாமே மேல் பாடிட்டு இருப்போம். முழுதாய் நான் முழுகிடவே நீ. இப்ப என்னன்னா, அவன் அவளை மேக்சிமம் வர்ணிச்சிட்டான். மேக்சிமம் ஒரு லவ்வர் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை வர்ணிச்சிட்டான். இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரே லைன் அச்சு அப்படிதான் கம்போஸ் பண்ணிருக்கேன், இது எல்லாமே மேல் படுவா, இது மட்டும்தான் ஃபீமேல் அப்படின்னு அச்சு வாஸ் வெரி கிளியர். அப்படியே இருக்கு. இப்போ எல்லாத்தையும் நான் அழகு நீத்தப்போ என்னெல்லாம் விட நீதான் அதை விட அழகு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லணும். இப்போ இவன் சொன்னதெல்லாம் தாண்டி இவ அழகுன்னு அவனை சொல்லணும்னா, அதுக்கு அதை விட பெரிய உதாரணம் அவளுக்கு வேணும். அதை விட பெரிய உதாரணம் அவளால என்ன சொல்ல முடியும்ன்றது நான் அதாவது இல்ல, நானே ஒரு கேள்வி கேட்டு நானே மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. எதுக்கு நம்ம இதை எழுதி வேற ஏதாவது எழுதிடலாமா, ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், என்னன்னா சம்திங் வாஸ் டெல்லிங் மீ தேர் இஸ் கோயிங் டு பி a magic in this. யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ சடனா என்ன பண்ணாங்கன்னா, என் ஒய்ஃப் she sent me my son's, அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு ரொம்ப கியூட்டா ஸ்மைல் பண்ணி ஒரு போட்டோ எடுத்திருந்தாங்க, அதை அமிச்சான். அது அந்த மொமெண்ட்ல வந்தது. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அன்டிஸ்பியூட்டபிளா எது இருக்க முடியும்னா, பேரழகெல்லாம் தோற்கும் சிறு பிள்ளையின் புன்னகை நீன்னு எழுதிச்சேன். இது யாராலுமே கேள்வி கேட்க முடியும். இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா தெரியல. ஆனா இது இல்ல, நானா யோசிக்கும் போது இது நடக்கலையா அது தெரியல. ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ். நம்ம அந்த விஷயத்த நம்ம அலைன் பண்ணிட்டு நம்ம அதுக்குன்னு சின்சியரா ஒண்ணு பண்ணோம் அப்படின்னா இட் ஹேப்பன்ஸ். சோ லிரிக்ஸ பத்தி பேசும்போது ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த லிரிக்ஸ் ரொம்ப எளிமையா இருந்துச்சு, எல்லாருக்குமே பிடிச்சிச்சு. அந்த அந்த வரிகள்லயே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த கதையெல்லாம். பட் இப்ப வர்றது ரொம்ப வேகமா போகுது, என்னன்னே புரியல, டபடபடவான்னு போகுது. சோ இந்த ஜெனரேஷன் ஏதாவது மிஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த ஜெனரேஷன் மிஸ் பண்றது என்ன அப்படின்னா, நாமுத்துக்குமார்னு ஒரு லெஜெண்ட். ஏன்னா லிரிக்ஸ் நீங்க சொன்னீங்க தெரியுமா, சிம்பிளா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், தி ஹேப்பனிங் ஆஃப் அ ஜீனியஸ் கால்ட் நாமுத்து. பட் அன்பார்ச்சுனேட்லி வி மிஸ்ட் ஹிம். அது உண்மையிலேயே மிகப்பெரிய இழப்புன்னு நான் இப்பவும் ஃபீல் பண்ணுவேன். இப்போ என் லிரிக்ஸ் உங்களுக்கு புரியுது, நான் எழுதுறது ரொம்ப கம்மியான பாட்டா இருந்தா கூட அது உங்களுக்கு புரியுது அப்படின்னா, இதுக்கான கிராமரை எனக்கு ஆக்சுவலா சொல்லி கொடுத்தது
நான் தூரத்துல இருந்து கத்துக்கிட்டது அப்படின்னா, நான் ஏகலைவனா அவர் துரோணரா நான் நினைச்சுக்கிறேன். அது கண்டிப்பா அவருடைய பேட்டர்ன் தான் எனக்கு ரொம்ப பசுமரத்தாணி மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கு. நாமுத்துக்குமாருக்கு முன்னாடி இதை பண்ணது கண்ணதாசன். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கும்போது பாட்டு புரியும், சோகமா இருக்கும்போது லிரிக்ஸ் புரியும் அப்படின்னு. கரெக்டா? ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இருக்கிற நான் இந்த ஜென்சி அப்படின்னு சொல்ற ஒரு ஜெனரேஷன் அவங்களுக்கு எல்லாமே உடனே வேணும். தே வெரி ஃபாஸ்ட் பேஸ்ட், தே வாண்ட் எவ்ரி திங் ஃபாஸ்ட், சம்திங். அந்த பாட்டை திருப்பி ரீல்ஸ்ல போட்டு கேட்டுட்டே இருக்கணும். இப்பெல்லாம் பாடல்கள் திணிக்கப்படுது. ஒரு நல்ல பாட்டு என்னன்னா, நீங்க எங்க இருந்தாலும் உங்க காதுக்கு வந்துடும். அதுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். தக் லைஃப் படத்துல 5 வண்ண பூவேன்னு ஒரு பாட்டு. ஆமா. அந்த பாட்டை அது அது திணிக்கப்பட்ட பாடல்லாம் கிடையாது. அந்த பாட்டு வந்த உடனே வைல்ட் ஃபயர் மாதிரி எல்லாரும் கேட்டாங்க. முத்தமழைன்னு ஒரு பாட்டு வந்தது அந்த படத்துல. வைல்ட் ஃபயர் மாதிரி எல்லாரும் கேட்டாங்க. நம்ம தான் அதை பாப்புலர் ஆக்கணும், புரியுதா? எனக்கு ஒரு பாட்டு எழுதும்போது இது எப்படி அந்த இடத்துக்கு இது வருது அப்படின்றது எனக்கு தெரியல. ரயில் வண்டி கடந்த ஒரு மரமா ஒண்ணு, ஊரே மறக்காது நீ வரமா நின்னுன்னு ஒரு லைன். இது ஏன்னா நான் இது எப்போ படிச்சது. ஸோ எனக்கு இது இந்த ப்ராசஸ்ல தட் ஐ என்ஜாய் வாட் ஐ என்ஜாய் இஸ் தட் ஐ ஸ்டார்டட் லுக்கிங் இன்வர்ட் அண்ட் சீயிங் லைக் எனக்குள்ள இந்த பாட்டுக்கு என்ன வரும். நம்மளும் எழுதலாம், மானே தேனே மணியே வீலே என்ன வேணா எழுதலாம். பட் லிரிக்ஸா எழுதும்போது காட்சிகள் என்னவா இருக்கு, அதுக்கு முன்னாடி சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, இதுல எப்படி வரப்போகுது, இது லிரிக்ல இருந்து பாட்டை அந்த ஆடியன்ஸை அந்த இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வெளில கொண்டு போயிடுமா, இவ்வளோ யோசிக்கிற ஒரு வேலையை அந்த லிரிக்ஸ் என்ன பண்ண வைக்குது, which I really enjoyed. சாரா, அதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் நம்ம பேசியே ஆகணும். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லா சாங்ஸுமே அவ்வளோ அழகா இருக்கு கேட்கறதுக்கு. எல்லா சாங்ஸுமே சூப்பர் டூப்பர் ஹிட். அதுல 5 பாடல்கள் நீங்க தான் எழுதியிருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட்லி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். My pleasure. அண்ட் எப்படி இருந்தது அந்த ப்ராசஸ், எப்படி கிடைச்சது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி? அதுக்கு ஒரு சின்ன முன்கதை ஒண்ணு இருக்கு. லக்கி பாஸ்கர்ல நான் பாட்டு ஆமா. எனக்கு அப்போ பை தென் ஐ டோன்ட் நோ வெங்கி அட்லூரி அவ்வளோ தெரியாது எனக்கு. ஸோ ஜிவி திடீர்னு கூப்பிட்டு, அப்பதான் நான் லக்கி மேன் ஒரு டைம் ஜிவிக்கு லக்கி மேன் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜிவி என்ன பண்ணாரு, என்னை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு லக்கி பாஸ்கர்ல, நீ தான் எழுதணும் அப்படின்னு. என்னன்னு பார்த்தா அது ஒரு கவர்ச்சி பாடம். முதல்ல இந்த மாதிரி பாட்டு கொடுக்குறீங்களே, இப்படி ஒரு பாட்டா, இப்போதைக்கு இதுதான் இருக்கு, முதல்ல இது எழுது பாத்துக்கலாம் அப்படின்னு போயிட்டாரு. நான் சிரித்தால் தீபாவளி பாட்டு மாதிரி இது இருக்கணும். ஸோ வி ஷுட் நாட் அப்ஜெக்டிஃபை விமன்ன்ற மாதிரி அந்த பாட்டை ரொம்ப சின்சியரா மாத்தி பயங்கரமா எழுதிட்டு அந்த டைரக்டருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். பட் அப்போ வெங்கி கொஞ்சம் பிஸியா இருந்தாரு. ஒரு 15 டேஸ் ஆச்சு, 20 டேஸ் ஆச்சு, யாருமே எதுக்கும் என்ன கேட்கவே இல்லை. அப்புறம் நானே ஒரு நாள் வெங்கிக்கு ஃபோன் அடிச்சு, சார் இந்த மாதிரி பாட்டு ரெடி சார், நீங்க பாத்தீங்களா, என்ன பண்ணீங்க? ப்ரோ ஐம் வெரி சாரி டு சே, அந்த பாட்டை சாப் பண்ணிட்டீங்களா? தெலுங்குல எல்லாம் எடுத்தீங்களேன்னு சொன்னாங்களே. இல்ல அந்த பாட்டு படத்துலயே இல்லை, நீங்க எழுதி அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டிசைட் பண்ணிட்டோம் ப்ரோ, சாரின்ட்டாரு. அந்த ஒரு வாய்ப்பும் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி பரவாயில்ல, இது ஓகே, ஏதாவது ஒன்று வரும். பட் சம்ஹவ் சம்திங் கான்ஸ்பயர்ட். அண்ட் அந்த படத்துல நான் இன்னொரு பாட்டு எழுதினேன். அதுவும் எப்படின்னா, நான் தான் சொல்றேன்ல, நம்ம தான் யுவராஜ் சிங் மாதிரி தான், கடைசி நிமிஷத்துல தான் வரும். திடீர்னு பார்த்தா, ஏய் நாளைக்கு காலையில ரெக்கார்டிங், பாட்டு ஏதாவது ஒண்ணு எழுதணும், நான் ஜிவி கிட்ட கேட்கறேன், என்ன சிச்சுவேஷன், ஒருத்தன் லைஃப் அது. ஏன்னா ஜிவி ஏதோ அவசரத்துல இருந்தார். லைஃப் அவனுக்கு எல்லாம் போச்சு, இப்ப திருப்பி எல்லாம் கிடைச்சது. இந்த மாதிரி இந்த சென்ஸ்ல வர மாதிரி ஒரு பாட்டு. இதை வச்சு நான் என்ன பாட்டு, கதை என்ன, ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், விஷுவல்ஸ் மட்டும் நான் பார்க்க முடியுமா, ஜிவியோட டீம்ல இருந்து விஷுவல்ஸ் அனுப்பிச்சாங்க. ஸோ விஷுவல்ஸ் பார்த்துட்டு அதில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பாவம் யாரோ ஒருத்தர் லைஃப்ல நிறைய தப்பு பண்ணிட்டான், இப்ப அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. நான் பாட்டுக்கு விதி மாறுதா, விடை தேறுதா, என் வானுமே குடை சாயுதா, இந்த பாட்டு கண்ணதாசன் இதுதான் எப்படி இருக்கும், இதுதான். அதுக்கப்புறம் கடைசியில வரலாற்றில் ஒரு பக்கம் வாங்க, அலைந்தாயே உன் கால்கள் ஏங்க, படை தன்னை இழந்தென்ன சாதித்தாய் உன் போர்க்களத்தில்னு ஒரு லைன். ஓகே. இத நான் இது உண்மையிலேயே நான் எழுதும் போது ரொம்ப பெருசாலாம் யோசிக்கல. அந்த விஷுவலுக்கு இது கரெக்டா இருக்கும், அதுக்கு மேல யோசிக்கல. சரி நானும் அனுப்பிச்சிட்டேன். ஓகே, அந்த பாட்டு எடுத்துட்டாங்க, அதை வச்சுட்டாங்க, படத்துல எடுத்து வச்சுட்டு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆகி அன்னைக்கு மறுநாளே இந்த பாட்டு லிரிக் வீடியோவா, நம்ம ஊர்ல எல்லாம் லிரிக் வீடியோ முன்னாடி விட்டுட்டு அப்புறம் படத்தை விடுவாங்க இல்லையா, அங்க எப்படின்னா படத்தோட சேர்த்து they will start. ஓகே. ஓகே, அதை விட்டதுக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு ஒரு நாள் ஜிவி ஃபோன் பண்ணாரு. நண்பா ஒரு விஷயம் நடந்திருக்கு தெரியுமா, என்னன்னா
ஆளாளுக்கு ரீல்ஸ்ல அந்த பாட்டை வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை பார்த்த மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். நான் அப்படிலாம் எழுத வேண்டிய அப்படிதான் நடந்துச்சு. ஜிவிக்கு எப்பவுமே எனி டே இஸ் காட் தட் பிகாஸ் ஐ எம் we are friends for nearly more than 23 years now. வாவ். அந்த பாட்டு நல்லா சர்க்குலேட் ஆகும்போது ஸோ வெங்கி ஆல்சோ some point of time connected with me and he said like ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அதோட அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் இப்படி போயிட்டு இருந்தது. திடீர்னு இப்போ வெங்கி வந்து சூர்யா சார் படம் பண்றாரு அப்படின்னு நெக்ஸ்ட் இயர் அந்த அப்போ வெங்கி வந்துட்டு படத்தோட ஒரு சூப்பரா ஒரு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணிருக்கோம், நீ தான் எழுதணும். சரி ஓகே, அந்த பாட்டை நான் எழுதி முடிச்சிட்டேன். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வழக்கம் போல வெங்கி ப்ரோ தட் சாங் ஐ டோன்ட் திங்க் we are going to take bro. திருப்பியா? அதுவும் அந்த முதல் பாட்டு அந்த எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சு வெங்கி நான் எழுதுற முதல் பாட்டை சாமிக்கு விட்டுருவாரு. பர்ஃபெக்டா தெரியும் எனக்கு. அப்புறம் சைலண்டா வெயிட் பண்ணிருந்தேன். தென் கேம் ஒன் சாங் விச் வாஸ் அ வெரி ரொம்ப இமோஷனலான ஒரு அம்மா பாட்டு. அந்த பாட்டு எழுதணும் அப்படின்னும் போது அவங்க என்கிட்ட வெங்கி ப்ரோ நீ தான் எழுதணும் அப்படின்னு. சரி ஓகே, நான் ஒரே நாள்ல எழுதி கொடுத்துட்டேன். அப்புறம் வெங்கி ஸ்டூடியோக்கு வந்தாரு. நாங்க சந்தம்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு அமிச்சிட்டோம். அதை நான் எழுதும் போது டெக்னிக்கலி நான் என்னோட அம்மாக்காக நான் அதை எழுதினேன். அதுதான் வந்து ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தென் ஐ வென்ட் டு ஹைதராபாத் டு மீட் ஹிம். ஸோ ஒரு டயலாக்ஸ் கரெக்ஷன் ஒர்க் ஏதாவது சென்ஸில் கரெக்டாக இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு ஒரு 2-3 days ஐ வாஸ் வித் ஹிம். அப்போ தான் படத்தோட ஃபுல் கதை எனக்கு தெரியும், இந்த ஸ்கிரிப்ட் தெரியும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் இந்த பாட்டை ஒரு 2 லைன் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு மாற்றி அதுக்கப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டோம். பட் அந்த பாட்டு இப்போ தியேட்டரில் வந்து நிறைய பேர் கண் கலங்குறாங்க. ஒரு மாதிரி தே ரியலி ஃபீல் வெரி டச்ட் வென் தே ஹியர் இட். எவ்ரி ஒன் ஸ்டார்ட்ஸ் கனெக்டிங் தேர் மாம். அந்த அந்த பாட்டுல சூர்யா சார் வந்து சாதாரணமாவே அவர் நடிக்கிறது நமக்கு தெரியும். இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒண்ணு பண்ணிருக்காரு. அது எப்படி இது வரைக்கும் நீங்க பார்த்த சூர்யா சார் இந்த படத்துல இல்ல. அது தட்ஸ் வை இஸ் அ கிரேட் ஆக்டர். ஸோ அந்த பாட்டு வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் நாங்க எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பாட்டு ஒண்ணு இருந்தது. அந்த பாட்டு அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கீர்த்தனையை வந்து நம்ம மாடர்னைஸ் ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு கீர்த்தனை என்னன்னு நீயே செலக்ட் பண்ணிட்டு நான் எதுக்கு செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் நமக்கு தான் இருக்கவே இருக்கு சாட் ஜிபிடி போட்டு அடிச்சு விட்டு இந்த கீர்த்தனை நல்லா இருக்கும் போல இருக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு ஒண்ணு ஓகே இதே எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துடலாம். ஓகே யார் எழுதுறது அப்படின்னு நீதான் இது நீதான் நான் என்ன புரந்தரதாசரா எனக்கு தெரியலப்பா அப்படின்னு. நீ எழுதுப்பா உனக்கு வரும்பா. இவங்க 2 பேரும் எப்படின்னா என்ன என்னமோ ஒரு பாகுபலி பிரபாஸ்னே நினைச்சே என்ன அப்படியே நம்ப வச்சுக்கிட்டே இருப்பாங்க 2 பேரும். ஸோ நான் அதை எழுதிட்டேன். ஸோ அந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா the film is about a surrogate baby. ஸோ அதுல வந்து வானவர் வாழ்த்திட வரம் ஒன்று தந்திட வேள்விகள் இன்றி வந்தனையோ கண்ணா அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஆனா அந்த காலத்துல அந்த ராஜாக்கள்லாம் வந்து இந்த புத்திரகாமேஷ்டி யாகம்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் குழந்தை வரம் வரும். இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கணும். ஸோ இப்போ ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஈஸியா வந்துருதுன்றது அந்த பாட்டுல we were able to tell. ஓகே. ஸோ அதுல என்னன்னா அதுல நான் எழுதின தமிழ் வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியம். வெண்பனியே உன்னை தூரிகை கொண்டு வரைகின்றதே விதி வரைகின்றதேன்னு ஒரு லைன் எழுதினேன். எப்படி இது தெரியாது. ஆனா வந்துச்சு. மேஜிக்கலா இருக்கு. மேஜிக்கல் லைன்ஸ் இதெல்லாம். எனக்கே இது திருப்பி எழுத முடியாது. திருப்பியே இதுக்கான சிச்சுவேஷன் வரணும். ஸோ அது இன்டர்னலைஸ் பண்றதுக்கு கரெக்ட் ஆச்சு. ஸோ இப்போ இந்த 2 பாட்டு முடிச்சிட்டோம். அப்பாடா நம்ம வேலை முடிஞ்சிச்சுப்பா. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம 2 பாட்டு எழுதிட்டோம். சந்தோஷமா எல்லாருக்கும் கார்ல சூர்யா சார் படத்துல நான் பாட்டு எழுதிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். படம் ரிலீஸ்க்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இங்கதான் வந்து படத்துடைய ஃபைனல் மிக்சிங் எல்லாமே சென்னையில தான் பண்ணுவார் வெங்கி. ஸோ இப்போ என்னாச்சு இந்த கடைசி 15 நாள் ஒரு சின்ன ஷார்ட் சாங் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி ஸ்டுடியோ இருந்தாங்க. நான் போறேன் பார்த்தேன் இந்த இடத்துல ஓகே ஹீரோ இன்ட்ரடக்ஷன் 4 லைன் தானே வேணும். ஆமா நான் 8 தந்துறேன் 15 நிமிஷத்துல எழுதி அனுப்பிச்சு முடிச்சிட்டேன். இவ்வளவுதான் தேவை அப்படின்னு. அப்புறம் வெங்கி ஊர்ல இருந்து வந்து ப்ரோ அந்த பாட்டு தேவையில்லை ப்ரோ என்ன எழுதினா வேணான்ற மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு கொஞ்ச நாள் கேச்சு இல்ல ப்ரோ வேற ஒரு இடத்துல பாட்டு எழுதணும் நீ கொஞ்சம் கிளம்பி ஸ்டுடியோக்கு வா. அங்க போய் பார்த்தா இந்த சிச்சுவேஷன் கொண்டு ஏது அந்த சிச்சுவேஷன் கொண்டு ஏது அப்படி இப்படிலாம் சொல்லி கடைசியில் நாங்க இன்னும் பார்த்தா அது எல்லாமே படத்துல அது வந்து சின்ன சின்ன பிளேஸ்மெண்ட்ஸா தான் வரும். பட் அது எல்லாமே ஃபுல் ட்ராக்ஸ். ஓகே. ஸோ வென் த ட்ராக்ஸ் ஆர் ரிலீஸ்ட் யூ வில் நோ ஹவு பிக் இஸ் த சாங். ஸோ அதுல வந்து ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஆக்சுவலா ஒரு ஒன் சைட் லவ்வே பிரேக்கப் ஆயிடும். ஒன் சைட் லவ்ல ஒரு பிரேக்கப் ஒன் சைட் லவ்க்கே ஒரு பிரேக்கப் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதான் தெரியுது. ஒன் சைட் லவ்வே பிரேக்கப் தானே அப்புறம் என்ன பெருசா பிரேக்கப் அப்படின்னு யோசிச்சு பார்த்து சரி ஓகே அப்ப என்ன ஆச்சுன்னா ஏனோ மழை நின்று போனதே மீண்டும் குடை தூறல் தேடுதேன்னு ஒரு லைன். அவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்கு. ஓகே. அந்த லைன் நாங்க ஜிவி போட்ட டியூன் வந்து அப்படி இருந்தது. அந்த லைன் அந்த டியூன்ல செட் ஆன உடனே
அது சூர்யா சார் ஃபேஸ்லயும் மமிதா ஃபேஸ்லயும் பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி அப்படி ஆயிடுச்சு ஒரு செகண்டே. நம்மளோட லைஃப்ல நம்ம சரியான மனிதர்களோட இருக்கும்போது சரியான விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்து அது தானாவே வெளில வரும். நிச்சயமா. நம்ம என்னதான் சரியா இருந்தாலும் நம்ம தவறான ஒரு இக்கோ சிஸ்டம்ல இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்கள் வெளில வரவே வராது. ஸோ ஃபார் மீ நோ விஸ்வநாதன் சென்ஸ் நான் சத்தியமா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட யாராவது என்கிட்ட சார் நீங்க வந்து ஒரு லிரிசிஸ்டா நீங்க இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதுவீங்க அப்படின்னு சொன்னா கூட என்னால நம்பியிருக்க முடியாது. Yeah. பட் என்னன்னா த வே ஜிவிஸ் ட்ரஸ்ட் த வே வெங்கிஸ் ட்ரஸ்ட் ஆன் ஓகே இவ்வளவு பெரிய ஒரு படம் Mm. எந்த ஒரு லிரிசிஸ்ட வேணா அவங்க அஃபோர்ட் பண்ணலாம். Yeah. ஓகே பட் த வே தேர் அந்த என் மேல இருக்கிற அந்த ஒரு அது என்ன கம்பேஷன் இருக்கு தெரியுமா, இவங்க கிட்ட கொடுத்தா பண்ணிடுவான் ஒரு அப்படின்னு ட்ரஸ்ட் கூட. அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல தட் ஹிட் மீ வெரி ஸ்ட்ராங். ஸோ அதுதான் வந்து எனக்கு அதுதான் என்ன ஓட வைக்குது, அதுதான் வந்து என்ன நிறைய விஷயங்கள் பண்ண வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். விஸ்வநாதன் சென்ஸ் மாதிரி ஒரு படம் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ஹார்ட் இருக்கணும். Mm. ஓகே அந்த அந்த படம் ஃபுல்லா கொட்டி கிடக்கிற குட்னஸ் இருக்கு தெரியுமா, அது எல்லாமே வெங்கி தான். ஆஹா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அண்ட் இவ்ளோ நேரம் ரொம்ப சூப்பரா மெயினா வந்து இன்னைக்கு ஆக்டர் டைரக்டர் தாண்டி ஒரு பாடல் ஆசிரியரா நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க. அண்ட் சூப்பரான மூவி ரிலீஸ் ஆயிருக்கு விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். அந்த மூவியும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் ஜெயா டிவிக்கு வருதுன்றதுக்கு எனக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, நான் லைஃப் லாங் ஜெயா டிவிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இஃப் ஜெயா டிவி hasn't happened in my life I would have been some other guy. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு லாங்கஸ்ட் ஜேர்னி வித் ஜெயா டிவி எனக்கு இருந்திருக்கு. ஸோ என்னோட எல்லா பயணத்துலையும் ஜெயா டிவியோடைய ஏதாவது ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மொமெண்ட்ல அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் வந்து ஒரு லிரிசிஸ்டா திடீர்னு ஒரு புது பரிமாணம் எடுத்திருக்கேனான்றது எனக்கு தெரியல. பட் with the messages that I receive on the songs that I've wrote and with so much of love pouring from all the sides, especially for Surya sir's, Venki's, GV's, Vishwanathan and Sons. I think நம்ம ரொம்ப ரைட் டைம்ல எல்லாரும் சேர்ந்து நான் இவங்களோட சேர்ந்துருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த ரைட் டைம்ல தான் இந்த இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ரைட் டைம் வரும்போது திருப்பி இதை விட இன்னும் பிரைட்டரா பெட்டரா பண்ணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு போத் ஆஃப் யூ. Very calm, very quiet, and very considerate in asking questions. Thank you.